4 மணி நேரம் கஷ்டப்பட்டு விஜய் அவர்கள் ஊர்ந்து ரோடு ஷோ போய் கடைசியில் பேச முடியாத சூழலில் காரைக்குடியில் ஒரு பரபரப்பான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. உங்களுக்கு கொடுத்த டைமுக்குள்ளே வந்தால் நீங்கள் பேசலாம், அது தாண்டிடுச்சு அப்படின்னா அனுமதிக்க முடியாதுன்னு காவல்துறை சொன்னது தான் காரணமாக 4 மணி நேரமாக போலீஸ் சொன்ன எதையுமே மதிக்காமல் ரோட் ஷோ போன விஜய் வழக்குக்கு பயந்து தான் பேசலையா? என்ன நடந்தது? விஜய் இன்றைக்கு பேசுவார், குறிப்பாக இந்த ஜனநாயக விவகாரம் எல்லாம் அவர் பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் ரத்தாகி இருக்கிறது. இதை எதை நோக்கி நகர்கிறது? என்னுடைய அரசியல் பின்னணி, இன்னைக்கு அவர் நடத்தி இந்த சைக்கிள் எல்லாம் ஓட்டி இருக்கிறார், என்னுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும், விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தாவேக்காவுக்கு விஜய் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்கல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அனுமதி கொடுத்தா அவங்களுடைய இஷ்டப்படி அனுமதிக்கு வாங்குறது ஒரு வகையில் வாங்குறாங்க, இந்த மாதிரி தான் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அனுமதி வாங்கின பிறகு அவங்களுடைய இஷ்டப்படி தான் இந்த கூட்டங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நிறைய வினோதங்கள் நடந்திருக்கிறது. அவருடைய கூட்டத்தில் என்ன நடந்தது? உண்மையில் காரைக்குடிக்கு விஜய் போகிறார் அப்படின்னும் போது முதல்ல யோசிச்சது என்னென்னா, எப்படியும் மதுரைக்கு தான் அவர் போயிட்டு அங்கேருந்து தான் சாலை மார்க்கமாக போகணும். சரி, சீக்கிரம் கிளம்பிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா வழக்கம் போல் அவர் இந்த 8:45 ஆகிடுச்சு. இங்கேருந்து மதுரைக்கு போயிட்டு மதுரையில் இருந்து 100 கிலோமீட்டரை 4 மணி நேரம் அப்படி நீந்தி கடந்திருக்கிறார் விஜய் அவர்கள். தன்னுடைய கேரவேனில் கொஞ்சம் நேரம் வெயில் இதாச்சுன்னா கொஞ்சம் உள்ளே போகிறது, திரும்ப வெளியில் வர்றதுன்னு ஏறத்தாழ அதை ஏர்போர்ட்டை விட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் அவர் உள்ளே உட்காந்துட்டு வந்தார். அதற்கு பிறகு அவர் மேலே வந்துட்டார். திரும்ப மாளிகையில் வாங்குறது, பின்னாடி ஓடி வர்றது. ஏன்னா ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்ததுமே இந்த ஒரு தம்பி அடிபட்டு துள்ளி விழுந்ததை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவே பதைப்பாக இருந்தது. ஒரு பவுன்சர் அந்த வண்டியில் பிடிச்சிட்டு ஏற பார்க்குறவருடைய கையை தன்னுடைய ஷூ காலால் எட்டி மிதிக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அழுத்தத்தை உண்டாகக்கூடியதாக, நமக்கு மன அழுத்தத்தை உண்டாகத்தக்கதாக அந்த காட்சி இருந்தது. எதுக்கியா இவ்வளோ பேர் ஓடுறாங்க? குறைஞ்சபட்சம் வந்த பிறகு பார்த்துக்கலாம், இல்லை அங்கே போய் இருந்து பார்க்கலாம், ஏன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. விஜய்க்கு ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுத்ததாக தகவல் இல்லை. அதுவும் 100 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு எப்படி ரோட் ஷோ? ஆமாம், 100 கிலோமீட்டருமே ஒருத்தருக்கு ரோட் ஷோ கொடுத்தது வரலாற்றில் அவர் நடத்தினது இங்கே தான் நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு மதுரையிலேருந்து இறங்கிட்டு இந்த பிரச்சார வாகனத்தை நீங்கள் காரைக்குடிக்கு பக்கத்தில் எங்கேயாவது நிறுத்திட்டு இவர் வழக்கமான வாகனத்தில் போயிருக்கலாம். அப்போ யாருக்கும் தெரியாது, இல்லைன்னா வேகமாக போய் சேர்ந்துருக்கலாம், திட்டமிட்டபடி நடந்திருக்கும். ஆனால் வேணுமுன்னே இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த மனநிலையை தான் நம்ம மறுபடியும் கேள்வி எழுப்ப வேண்டியது, கேள்விக்குள்ளாக வேண்டியதாக இருக்கிறது. இதில் விஜய்க்கு அவர் தூத்துக்குடி திருநெல்வேலி போயிட்டு வந்ததில் ஏதாவது 12 வழக்குகள் அவர் மீது போடப்பட்டிருக்கு. அந்த ரோட் ஷோ அதில் அனுமதி இல்லாமல் செஞ்சது எப்படி 12 வழக்கு நான் கேள்விப்படுறேன்னா, அது அந்த தூரம் இருக்கு இல்லையா, நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் பீட்டு மாறும். ஸோ இங்கேருந்து நீங்கள் ரோட் ஷோ 2 கிலோமீட்டர் இந்த போலீஸ் ஸ்டேஷன் பீட் வரைக்கும் போனால் ஒரு கேஸு. அடுத்து அதுக்கு நீங்கள் கடக்கும்போது வரிசையாக ஒரு 5 கிலோமீட்டர்னு சேர்த்து போனீங்கன்னா அதிலே 3 வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷன் பீட் வந்துட்டா இந்த மாதிரி எல்லாம். அதில் ஆரம்பத்தில் நான் நினச்சேன் 12 பிரிவுகளில் வழக்கு அப்படின்னு. பாலிமர் ரிப்போர்ட் பண்ணும்போது 12 வழக்குகள் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் இன்னும் கிளாரிட்டி தேவைப்படுது. இதுக்கப்புறம் அவர் அடுத்த வேட்புமனுவில் சொன்னாதான் உண்டு தேர்தல் வழக்குகளை பெரும்பாலும். அப்போ அந்த மாதிரி இந்த 100 கிலோமீட்டர்லையுமே இருந்தது. இதில் காவல்துறை என்ன பண்ணுன்னா, ஒரு ஒய் செக்யூரிட்டியில் இருக்கிறதுனால அதிகபட்சம் ஒவ்வொரு மாவட்ட எல்லை வரைக்கும் கொண்டு போய் அந்தந்த போலீஸ் விட்டுட்டு அங்கேருந்து அவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அத்தனை கான்வாய் மாதிரி முன்ன பின்ன போனதெல்லாம் அந்த காவல்துறை பாதுகாப்பு ப்ளஸ் ஒய் செக்யூரிட்டிக்கானது தான். இந்த செக்யூரிட்டி குறைபாடு அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்ததுனால இப்போ விஜய்க்கு அனுமதி மறுப்புங்கிறது இல்லைன்னு பதிவாயிடுச்சா. உங்களுக்கு 12 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் அனுமதிக்கப்பட்டது. நீங்கள் அங்கே கிளம்புனீங்க. இந்த 2:30 அப்படிங்கிறது அதுலேருந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா நீங்கள் மதுரையில் இறங்குனதுலேருந்து உங்களுக்கு 4 மணி நேரம், 10:30, 11:30, 12:30, 1:30, 2:30, 4 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு அவர் இந்த நீந்தி போவதற்கு. ஏன்னா அவங்க போட்டிருக்கக்கூடிய லைவில் இருக்க அந்த டைம் டியூரேஷன் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன தவறாயிடுச்சு அப்படின்னா, இப்போ இதில் பல பார்வைகள் இருக்குது. விஜய் இவ்வளோ தூரம் வந்துட்டார், அவர் ஒரு 5 நிமிஷம் பேச விட்டுருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா இவ்வளவு தூரம் கடந்து வந்ததும் அப்படிங்கிறதும் அந்த மக்கள் காலையிலேருந்து ஏறத்தாழ அவங்க சொன்னது 12 to 2:30 தான் கரெக்டாக சொன்னாங்க புஷி ஆனந்த். பட் காலையில் ஏறத்தாழ 8:30, 9 மணிக்கு எல்லாமே அங்கே ஆட்கள் குழும ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அவங்க சோர்ந்த மாதிரி இருந்தது. தண்ணீர் பாட்டில் கொடுக்கறது, மற்ற உணவு பொட்டலங்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அங்கே இருந்த கட்சிக்காரங்க செஞ்சாங்க. ஏன்னா அவங்க சோர்ந்து போயிடக்கூடாதுங்க வர வரைக்கும் அப்படிங்கிறதுனால. அவங்க என்ன நினைச்சிருவாங்க, 10:30 மணிக்கு வந்துட்டாருன்னா 100 கிலோமீட்டர் தானே, அதிகபட்சம் இடிச்சு பிடிச்சி வந்தால் 2 மணி நேரம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் அங்கே இருந்திருப்பாங்க. பட் அது 4 மணி நேரம் ஆயும் கூட அவங்க ஏமாற்றமாக தானே வந்து சேர்றதுக்குள்ள. எனக்கு இதில் ஒரு கேள்வி, நேரடியாக விஜய் அவர்கள் காரைக்குடிக்கு தான் போவார் அப்படிங்கிறது தான் செய்தி. ஆனால்
இந்த வழியோரமாக இவ்வளவு மக்கள் வந்து எப்படி திரண்டாங்க, அதுவும் ஃபோட்டோ எல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் அவர்களுக்கு இந்த பரிசுகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி மக்கள் நின்னாங்க. அப்போ தாவேகா கட்சியினர் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. மிக முக்கியமான கேள்வி நீங்கள் எழுப்பியதும் கூட. அதாவது அவங்க தலைக்கு இவ்வளவுன்னு எதுவும் பேசி கூப்பிட்டுட்டு வர வேண்டாம், ஆனால் கூப்பிட்டுட்டு வர வேலையை செய்திருக்கிறார்கள். அந்த வழிநெடுக்க ஊர்தோறும் கிராமம் தோறும் இப்படி தான் கிராஸ் பண்ண போகிறாங்கன்னா பைபாஸை ஒட்டி வந்து நின்று பார்த்துடலான்னு அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி, அதாவது தனித்தனியாக போகாமல் நம்ம கும்பலாக போய் பார்த்துடலாங்கிற அளவுக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து ஆர்கனைஸ் பண்ணதாக தான். நீங்கள் என்ன சோறன்னும் போது பெரும்பாலும் அந்த ரோடுங்கிறது பயன்பாட்டில் தான் இருந்திருக்கும். இதில் யோசிங்க, அவர் போனப்போ இருந்த அந்த இது ரிட்டர்ன் வரும்போது அவர் நேரம் ஆகலை வருங்க. 4 மணி நேரம் ஆச்சுன்னா ரிட்டர்ன் வர்றதுக்கும் 4 மணி நேரம் அதே மக்கள் அதே எழுச்சியோட தளபதி அங்கே வருவார்னு பார்த்துருக்கணும். இல்லை, சில இடங்கள்லாம் பார்த்துட்டு அப்போ பார்த்துட்டோங்கிறதாக அப்படி ஓரமாக கலைஞ்சு வீடுகளுக்கு போகக்கூடிய இடம்லாம் சில இடங்களில் அந்த மாண்டேஜஸில் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு பக்கம்னாலும் உள்ள ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சது. ஏன்னா கடந்த முறை இந்த கூட்டத்தில் அந்த பேருந்துகளை கொண்டு வந்து வெறும் பேருந்துகள் அணிவகுத்து நின்றுருந்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது திருநெல்வேலி கூட்டத்துக்கு. இப்போ என்ன வெறும் அவர் காரைக்குடினா சிவகங்கை மாவட்டம் மட்டும் கிடையாது, வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆட்களை திரட்டி வந்திருக்கலான்னு ஒரு ப்ரப்போசல் இருந்தாலும் தளபதி பெரும்பாலும் நமக்கு வருவாருங்கிற நம்பிக்கையில் அங்கே இருந்தது வழக்கமான அளவுக்கான கூட்டம். அதாவது அங்கே குழுமியிருந்த இடத்துல ட்ரோன் ஷாட்டில் பார்க்கும்போது குறைவாக இருந்ததை போல தெரிகிறது. ஒரு ட்ரோன் ஷாட்டை இன்னும் இறக்கி வேறு கோணத்தில் பார்த்துருந்தேன். ஏன்னா 3 பக்கம் தடுப்பு போட்டாச்சு, அங்கங்கே ஆட்கள் உட்கார்றது, விஜய் வந்து வேங்க நிப்பாட்டிட்டு பேசுறதுக்குன்னு ஒரு பக்கத்து வழியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதில் இவ்வளோ தூரம் வந்துட்டார், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருங்க சார் என்றால் காவல்துறை கொடுத்துருக்கலாம். அவங்க இன்னைக்கு அவ்வளோ கட்டன் ரைட்டாக இருந்துட்டாங்கிறது ஒன்று. இல்லை, காவல்துறை தான் அனுமதி மறுத்தாங்களா? அப்படின்னா இந்த காவல்துறை அனுமதி மறுக்குதுன்னு சொன்னால் ஏற்கனவே இந்த ரோட் ஷோவையும் அவர்கள் மறுத்து இருக்கணும்ல, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்து இருக்கணும். ரோட் ஷோ அனுமதி கொடுக்காம செஞ்சதன் காரணமாகத்தான். ஏன்னா இப்போ காவலர்கள் வழிநடக்க இவருக்கு பந்தோபஸ்துக்கு இருக்கிறது இல்லையா, அவங்க ஸ்பாட்ல எல்லாம் இருப்பாங்க. ஆமாம், பர்மிஷன் கொடுத்தது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நான் சிவகங்கையில் இந்த மார்க்கெட்டுக்கிட்ட போடுறேன் அப்படின்னா இந்த மார்க்கெட் எந்த போலீஸ் ஸ்டேஷன் பீட்டுக்கு கண்ட்ரோலில் வருதோ அங்கே பர்மிஷன் கேட்டுட்டேன். அந்த காவலர்கள் இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே அந்த ஸ்பாட்டுக்கு தான் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்களே தவிர வர்ற வழியெல்லாம் இவர் எங்கன்னா அந்தந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். புரியுது இல்லை? அப்போ அந்த 100 கிலோமீட்டர் வராருன்னா ரோட் ஷோ போகணும்னா அது ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கிற காவல் நிலையத்துக்குள்ளே நீங்கள் பர்மிஷன் கேட்டுருக்கணும். இல்லை அப்படி வாங்கலைன்னா அவங்க வழக்கு தான் பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா அன்னைக்கு என்னுடைய காவல் சரகத்துக்கு உட்பட்ட இடத்துக்குள்ளே ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு, என்ன அனுமதி இல்லாமல் ஒரு கட்சி தலைவர் அவராக ஊர்வலம் போயிருக்கார் அப்படின்னு அவங்க வழக்கு பதிவு பண்ணுவாங்க. ஆமாம், இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரமே ஸ்தம்பிச்சிருக்குமே அந்த சாலை முழுவதும். மெயினில் போகக்கூடிய வாகனங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கும். அந்த வழிகளில் பயணம் பண்ணுறவங்க திட்டமிட்டு போகிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல் தானே ஆயிரும். அது வேற காவல்துறையினர் வந்து ஓடி போயிட்டே இருக்கிறாங்க முன்னால. நீங்க வாகனத்துல வந்துருவீங்க, உங்களுக்கு வேண்டி ஓடிட்டு வர்றதுக்கு புடைசூழ உங்களுடைய கட்சி தொண்டர்கள் இந்த காவலர்கள்லாம் ஓடுறவங்க அவங்க என்ன துன்பம் பண்ணாங்க, என்ன பிரச்சனை பண்ணாங்க? பந்தோபஸ்து அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க பட்டாலியன்கள் எதற்காக இவ்வளவு விஷயங்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு, நெருக்கடி இருக்குங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கு. இப்போ இதை ஒரு பக்கம் வச்சோம்னா அவர் எதுக்கு இறங்கி சைக்கிள் ஓட்டினாரு எனக்கு அப்படிங்கிறது புரியல. இந்த நேரத்தில் வந்துச்சுங்கிறதுக்காக ஒரு வேனை விட்டு இறங்கினாரா, இந்த வேனை விட்டு அவர் இறங்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா கூட 5 நிமிஷம் டைம் இருக்குது நான் பேசிட்டு முடிச்சிடும் கூட அவர் பேசியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் காத்திருந்தவர்களுக்கு அதை அனுமதிச்சிருக்கிறதுனால இப்போ 12 to 2:30 காவல்துறை எப்படி கொடுத்தாங்கங்கிற கேள்வி என்னன்னா, நடுவில் 1 to 2 நீங்கள் வச்சுக்கோங்க. முன்னாடி கூட்டம் அவர் வர்றதுக்கு முன்ன பின்ன ஆனாலும் முன்னாடி ஒரு 1 hour இருக்கும், பின்னாடி ஒரு 1/2 an hour முடிச்சு கலைக்கிற வரைக்கும் ஒரு வேளை அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்களா? ஏன்னா இப்போ அவங்க வச்சது எங்களுக்கு 1 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு, எல்லா தலைவர்களுக்கும் 1 மணி நேரம் தான் அப்படிங்கிறதாக 1லேருந்து 1.5 மணி நேரம் என்கிற டைம் டியூரேஷன், அதுக்கு பஃபர் முன்ன பின்ன ஆகும். இப்போ உதாரணத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பாக 8ஆம் தேதி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு டி நகரில் அவருடைய கேம்பெயின் இருந்தது. என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே, ஆனால் அவர் வந்து 4 மணிக்கு டி நகரில் இருந்திருக்கணும். நான் 5:30 மணிக்கு அங்கே இருக்கும்போது என்னால் அவர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். 4 to 5 நாள் அந்த ஒரு 1/2 an hour பஃபர் டைமுக்குள்ளே அவர் பேசுனதை நான் பார்த்தேன்.
அப்போ சொல்லப்பட்ட நேரத்தை விட இங்கே ஒரு கூடுதல் ½ அன் ஹவராலும் அதிமுக ஒட்டுமொத்தமாக எல்லா 2 பக்கத்து வழியும் மறிக்கலை. அவங்க அது கரெக்டாக அது ஒரு இடம் பார்த்து இந்த சைடுமே முடிஞ்சால் வாகனங்கள் ஒத்தையில் போகிற மாதிரி, நீங்கள் ரோடு பெருசாக இருந்தால் 2 கார் போகிறதுக்கு பதிலாக 2 பைக் கடந்து போகலாம், பக்கம் கடந்து போகிறாங்க, இடைஞ்சல் இல்லாமல். அப்படி கூட்டம் போட்டு எதிர்க்கட்சி தலைவர் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பேசி தான் நான் டி நகரில் பார்த்து அந்த வழியாக தான் நான் போன வாகனமும் அன்றைக்கி போவதாக இருந்தது. ஸோ அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் கொடுத்தத இடத்த வாங்கிட்டு டைம் முன்ன பின்ன ஆகும், அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு அது எங்கே நெருக்கடி ஆயிருந்திருக்கும்னா 4 மணி நேரம் ரோட் ஷோ, நீங்கள் யார்ட்டையுமே பர்மிஷன் கேட்காம வரீங்க. இப்போ அப்போ விதியை நீங்கள் மீறும்போது அந்த விதிக்கு உட்படாத சில சலுகைகளை கூட எங்களால் கொடுக்க முடியாதுங்கிற இடத்திற்கு காவல்துறையை விஜய் நிர்பந்தத்துக்கு தள்ளிவிட்டாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் போகக்கூடிய வழியிலெல்லாம் இளைஞர்கள் பின்தொடர்றாங்க, சாலையில் விழுறாங்க, விபத்து ஆகுறாங்க. இன்னைக்கு ஒருவேளை ஏதாவது மரண சம்பவங்கள் அப்படி நடக்கக்கூடாது, அது நம்முடைய எண்ணம் இல்லை. நடந்திருந்தா இதுக்கு யார் பொறுப்பு? யார் காவல்துறை பொறுப்பேற்கணுமா? விஜயினுடைய கட்சி பொறுப்பேற்குமா? விஜய் பொறுப்பேற்பாரா? யார் பொறுப்பு இதுக்கு? ஒரு அனுமதி வாங்காமல் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு பெரும் கூட்டம் வருது, அதில் ஏதாவது ஒரு தெரியாத்தனமாக ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னால் யார் பொறுப்பேற்கணும்? இப்போ எனக்கு இதில் இன்னொரு கேள்வி எழுது. ஏன்னா நாளைக்கு விஜய் கடலூர் போகிறாரு, 8 மணி நேரம் பர்மிஷன் செய்தி ரிப்போர்ட் ஆகுது. அது எய்தர் கடலூர் காவல்துறையின் சார்பில் அது தாவைக்க சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கட்டும். காலைல வந்த நியூஸ் என்னென்னா விஜய் அங்கே போகிறாரு, அதனால் உதயநிதி அவர்களுக்கு பிரச்சாரம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா விஜய் நேற்று போயிருக்கணும், அவர் லீவு போட்டுட்டு இன்னொரு நாள் மாற்றி கேட்டதுனால, முதல்ல இவங்களுக்கு முன்னாடி அவர் கேட்டுட்டதுனால அவருக்கு நாளைக்கு கொடுக்குறாங்க கடலூர். அவர் வருவதனால அன்னைக்கு அங்கே ப்ரொடெக்ஷன்ஸ் கொஞ்சம் கூடுதலாக போடுவோன்றதுனால துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டாம் அப்படின்னு காவல்துறை வேற ஒரு நாள் பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் அங்கே ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்றோன்னு சொன்னதா மார்னிங் நியூஸ் வந்துருச்சு. ஆனால் 2 மணி முதல் 10 மணி வரை அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுகிறது. மாலை வேலை இன்னும் சிக்கலுக்குரியது. நீங்கள் டி நகரில் சாயங்காலம் கேட்ட கணக்கு தான் அது. விஷயம் என்னென்னா, அந்த ரோடு நீங்கள் கடலூருக்கும் ஆப்வியஸாக ஈசிஆரில் தான் போய் ஆகணும். அதில் நெருக்கடி இருக்குது. நாளைக்கு என்ன கிழமைன்னா வார கடைசி. இங்கே ஒரு சனிக்கிழமையில் பாண்டிச்சேரி போகிற ரூட் என்னவா இருக்கும் காலையில், இன்றைக்கு மாலையிலிருந்தே அது டிராஃபிக் ஆரம்பிச்சோம். நாளைக்கு இவர் பகலில் போனாலும் மதியம் போனாலும் ஈஸியாருங்கிறது ரொம்ப பிஸியான ஒரு ஸ்ட்ரெச்சு. அவர் அப்படி தான் போகிறாரு. ஏன்னா இப்போ பாண்டிச்சேரி எலெக்ஷன் இருந்தாலும் போக முடியலனால இப்போ போவார். இப்போ நாளைக்கு அவர் போகிறாருன்னா அவரை நிப்பாட்டி நான் நமக்கு தான் போட்ட தலைவான அந்த மைய காட்டுறதுக்கார நம்பிகள் வந்து வழிநடுக நிற்பாங்கிற சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவர் நீந்தி போனால் அங்கே போய் 16 மணி நேரம்னும் போது 8 மணி நேரம் 2 to 10ங்கிறதுலாம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. 1 மணி நேரம் நாங்கள் 4 மணி நேரம் கிட்டது தான் கொடுத்தீங்கனால அவங்க 8 மணி நேரம் கொடுத்துட்டாங்களா? இந்த 8 மணி நேரம்னா அது ஏறத்தாழ ஒரு ஷிஃப்ட்டு. 8 மணி நேரங்கிறது நீங்கள் அலுவலகங்கள் பெரும்பாலும் 8ங்கிறது லஞ்ச் அவர் எல்லாம் சேர்த்து 9 மணி நேரம் ஆஃபீஸில் இருக்க மாதிரி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் 8 மணி நேரங்கிறது ஒரு ஷிஃப்ட். 8 மணி நேரம் நீங்கள் அதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் தேவை? இந்த மாதிரியான ஏற்பாடு தான் பொதுக்கூட்டமா, மாநாடா, இல்லை என்ன இது? அவர்களுக்கு 8 மணி நேரம் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான குடிநீர்லேருந்து கழிவறையிலேருந்து அத்தனைக்கும் கொடுக்க முடியுமா? எந்த அளவுக்கான கூட்டம், திருமணி கூட்டமாக வாங்கியிருக்கிறாங்களா, இல்லை வாகன பரப்புரையே 8 மணி நேரம் நீங்கள் ஒரு இடத்த எப்படி அது இடத்த நீங்கள் அப்படியே ஸ்தம்பிச்சு வேறு எந்த வேலைகளும் அந்த பக்கம் நடக்காமல் சோக் பண்ணுறீங்க. நாளைக்கு ப்ராப்ளி அது என்ன இதில் கொடுத்தாங்க, ஒரு ஊடகங்கள் முன்ன பின்ன செய்தியை வாங்கி எதுவும் மிஸ்கம்யூனிகேஷன் இப்படி ஆயிடுச்சாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. பார்க்கணும் அது நாளைக்கு என்னவா போகுதுங்கிறத பற்றி தான் நம்ம பொறுத்து பார்க்கணும். இன்றைக்கு சிவகங்கையில் விஜய் பேசி இருந்திருக்கலாம் அல்லது விஜய் பேச அனுமதிக்கலாம்னாலும் 4 மணி நேரம் அவர் கம்ப்ளீட் மிஸ்யூஸ் ஆஃப் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை தவறாக பயன்படுத்தியதன் விதமாக அப்படின்னு காவல்துறை ஒரு நியாயம் இருந்தால் அதில் குறைந்தபட்ச நியாயம் இருக்குது. இப்போ விஜய்கிட்ட நம்ம கேட்குறது அவர் ஒரே ஒரு விஷயம், ஒன்றும் இல்லை 2 ஆப்ஷன் இருக்குது அவருக்கு. அதில் ஏதாவது ஒன்று அவர் பண்ணாருன்னா, ஏன்னா இன்றைக்கி வந்து நின்று சோர்வடைந்த அந்த தொண்டர்கள் நிலையிலிருந்து நம்ம யோசிச்சோம்னா, தொண்டர்கள் ஆயிட்டாங்க ஆகலை, ரசிகர்கள் அதெல்லாம் வேற. அவங்க காலையிலேருந்து கால் கடுக்க நின்னது பேசுறது கேட்க அந்த நேரத்தில் ஒரு ஆரவாரம் எழுப்ப அந்த உணர்வு இன்னைக்கு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அட்லீஸ்ட் மைக்கை வாங்கி நேரம் ஆயிடுச்சு, அது என்னுடைய தவறு தான், ஆனாலும் நான் திரும்ப ஜெயிச்சுட்டு முதலமைச்சரா அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்க வருவேன், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு நிமிஷத்துல நீங்க இல்லைனாலும் உங்களை பேச விட்டாலும் ஒவ்வொரு வேட்பாளரை மேலே ஏற்றலாம் நீங்க கேட்க போறது இல்லை. திருநெல்வேலியில் என்ன நடந்ததுன்னு அந்த மைக்ல நீங்க கலைஞ்சு போங்கிறத நான் சொல்லிடுறேன்னு வாங்கி ஒரு 2 நிமிஷம் அவரை அந்த இதுலேயே பேசியிருந்தாலும் கூட ஒரு ஏதோ சரி தலைவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்க கூடியதாக இருந்திருக்கும். இல்லை 4 மணி நேரம் நீங்க எல்லா விதியும் மீறிட்டு
கூட இன்னொரு கேஸ் ஆனா என்ன ஆமா நான் பேசிடுறேன் ஆனா என்ன சொல்லிருக்கலாம்ல. பேசியிருக்கலாமே. எல்லா அரசியல் தலைவர்களும் குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி இருந்தது இருக்கு. இப்போ நைட்டு 10 மணியோட முடிக்கணும், 10:01 ஆனாலும் கேஸ் போடுவாங்க. சீமானவர்களில் தொடங்கி திமுக அதிமுகன்னு எல்லோரும் அந்த மாதிரி விதியை மீறினதற்காக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது தான். ஏன்னா மாடல் கோடு விதிமீறல் போடணும், ஆனால் கேஸ் ஃபைல் ஆகும். எல்லாரும் தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி வந்து பேசுனதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய கேஸும் கிடையாது. அப்போ அதை அவர் செய்திருக்கலாம். இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க வந்து ரோட் ஷோவுக்கு திட்டமிட்டுட்டாங்க, நம்ம போய் அங்கே வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிறது ஏற்கனவே வகுக்கப்பட்ட திட்டம். அங்கே வந்து டைலாக் எழுதி கொடுக்கறதுக்கு எந்த விதமான திட்டமும் நடக்கலை, யாரும் எழுதியும் கொடுக்கல. திடீர்னு அவரை பேச சொன்னால் என்ன பேசுவார் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுந்திருக்கு. சாதாரணமாக இல்லை சார், நீங்கள் சொல்கிறது நியாயம். நீங்கள் இயல்பாக மக்கள்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசிட்டு அதுக்கான வாய்ப்பு இல்லை, ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை வந்து எது தடுக்கிறதுன்னு தான் கேட்குறேன். அதனுடைய பின்னணியில் தான் இதெல்லாம் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. சரி, இல்லை அது உங்களுடைய கருத்து, அதை நான் மறுக்கலை. அவருக்கு அந்த இயல்பாக பேசுறதில்ல, இல்லை கலந்துரையாடுறதில்ல, புழங்குறதுல மக்களோட ஒரு தடை இருக்குது. மனத்தடையா இல்லை அவருடைய ஒருவேளை அவர் நினைக்கக்கூடிய அந்த சோகால்டு ஸ்டேட்டஸ்குள்ள அவர் போய் உச்சாணி கொம்பில் உட்காந்துட்டாரா, அதை வச்சோம்னா விஜய்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய 2 சஜஷன் அது அவருடைய தொண்டர்களுக்காகவும் சேர்த்து. 1, நாளைக்கு கூட்டம்னா முந்தின நாள் நைட்டே அங்கே கிளம்பி போய் தங்குங்க. அதுதான் இந்த பிரச்சனைகள் எதுவும் இருந்து தெரிஞ்சிருக்காது. நீங்கள் காரைக்குடியிலோ இல்லை சிவகங்கையிலோ ஒரு ஹோட்டலில் பிடிச்சி பார்த்துட்டு அங்கேருந்து 9 மணிக்கு கிளம்பிருந்தா நீங்கள் பாட்டுக்கு ஊர்ந்துக்கிட்டே போனாலும், சைக்கிள் ஓட்டிக்கிட்டே போயிருந்தாலும் 2 மணிக்குள்ளே போய் பேசியிருந்துருக்கலாங்கிற வாய்ப்பு இருக்குது. அல்லது ஆனது ஆட்சி செலவு பண்ணுறீங்க, ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஹெலிபேட் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற இடமா வாங்கிட்டு அந்த பொதுக்கூட்ட ஃபார்மேட்டில் போட்டு போயிருங்க. தனிமமானதுக்கு போகிறதுக்கும் அங்கே ஹெலிபேட் அமைக்கிறதுக்கான செலவுகள் கூடுதலாக ஆனால் ஆகிட்டு போதுங்கிற வகையில் செஞ்சிடலாம். அதுதான் பெருமளவுக்கு சில சிக்கல்களை தடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். உரியவர்கள் பரிசீலிக்கிறார்களா என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம் இன்னைய நாள்.